بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டல்களிலேயே சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டுதல். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பிதாத், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை கொடிய நரகில் கொண்டு தள்ள போதுமானது என்று அச்சமூட்டி எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளால் இந்த தர்பியா வகுப்பிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை, அறிவுரைகளை வறுமனே கேட்பதோடு நிறுத்திவிடாமல், புத்தகத்திலே எழுதுவதோடு நிறுத்திவிடாமல், நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும். இந்த தருணத்திலே ஷைத்தானின் வீழ்ச்சியும் ஈமானின் வீழ்ச்சியும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தானின் சூழ்ச்சியும் ஈமானின் வீழ்ச்சியும். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரே எதிரியான இந்த ஷைத்தான் இருக்கிறானே, நாமெல்லாம் ஷைத்தானை பற்றி சில தகவல்களை அறிந்து வைத்திருப்போம். ஷைத்தான் எதனால் படைக்கப்பட்டான்? நெருப்பால் படைக்கப்பட்டான். ஷைத்தான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், பெருமை அடித்தான். அதனால அல்லாஹ் ஷைத்தானை நரகத்துல தூக்கி போட்டுட்டான். இப்படி ஷைத்தானை குறித்து சில தகவல்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனா வெறுமனே இந்த தகவல்களை மட்டும் அறிந்து வைத்திருந்தால் போதுமா என்று பார்த்தால் கிடையாது. ஏன்? இந்த ஷைத்தான் மனிதர்களை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும், மனிதர்களை வழிகெடுத்து இந்த உலகத்திலே அவனுடைய மாய வலையிலே சிக்க வைத்து நம்மை ஏமாற்றி நாளைக்கு மறுமையிலே நரக படுகுழிக்கு கொண்டு தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்டவனை எதிரியாக கொண்டிருக்கக்கூடிய நாம் அவனை பற்றி எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவனை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்? ஷைத்தான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால இறைவனிடத்துல, அல்லாஹ்விடத்துல ஒரு சவாலை விடுறான். என்ன சவாலை விடுறான்? وَقَالَ لَا تَتَّخِذَنَّ مِنْ عِبَادِكَ نَصِيبًا مَفْرُوضًا. ஷைத்தான் இறைவனிடத்துல சவால் விடுறான், நான் உன் அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை வழிகெடுப்பேன். எப்படி சவால் விட்டுட்டு வரான் ஷைத்தான்? இந்த உலகத்துல வந்து
உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன். ஒருவனுடைய ஒட்டுமொத்த நோக்கமே எப்படிப்பட்டதாக இருக்குது? மனிதனை வழிகெடுக்கணும். பொதுவாக இந்த உலகத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கு, அப்படிதானே? நம்ம பல்வேறு விஷயங்களை குறித்து சிந்திக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை வருது. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? எப்படியாவது அந்த பரீட்சையில நல்ல மதிப்பெண் எடுத்துடணும், முதல் மதிப்பெண் எடுத்துடணும். அப்ப நம்மளுடைய சிந்தனை எல்லாம் எதை நோக்கி மட்டும் இருக்கும்? அந்த பரீட்சையை நோக்கி மட்டும் இருக்கும். வேற எதை பத்தியாவது சிந்திப்போமா? நம்ம ஒரு பரீட்சை வருதுன்னா டிவி பார்க்கணும், மொபைல் நோண்டணும், விளையாடணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படி நமக்கு தோணுமா? தோணாது. ஏன்? அந்த பரீட்சையில் நம்ம எப்படியாவது வென்று விடணுமா இல்லையா? அப்ப அதற்கான வழிகளை நம்ம பார்ப்போம். எப்படி அந்த பரீட்சையில் நம்ம படிச்சா முதல் மதிப்பெண் எடுக்கலாம், எந்த மாதிரியான ட்ரிக்கை யூஸ் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம், இதை குறித்து மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அப்படிதானே? அப்ப நம்முடைய வீரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரே விஷயத்தை சிந்தனை செய்யும் போது, அதை நோக்கி போகும்போது நாம் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்போமா இல்லையா? அப்படியே ஷைத்தானை யோசிச்சு பாருங்க. ஷைத்தானுடைய முழு நேர வேலை என்னதான்? மனிதனை எப்படி வழிகெடுக்கணும், எப்படியெல்லாம் நாம் வேலை செஞ்சா இந்த மனிதனை வழிகேட்டுல தள்ளிவிடலாம், இந்த உலகத்திலே அவனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு சென்றுட்டோம்னா நாளைக்கு மறுமையில நம்மோடு சேர்ந்து அவனும் நரகத்துக்கு வந்துருவானே, இப்படி தானே யோசிப்பான் ஷைத்தான். அப்ப ஒருவனுடைய முழு நேர நோக்கமுமே மனிதனை வழிகெடுக்கணும் என்பதில் தான் இருக்கும். அப்ப இப்படிப்பட்டவனை எதிரியாக கொண்டிருக்கக்கூடிய நம்ம அவனுக்கும் ஒருபடி மேல நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இப்படி ஒருத்தன் நம்ம நரகத்துல தள்ள பாக்குறான், நம்மை வழிகெடுக்க பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அவனை விட ஒரு படி மேலாக நம்ம யோசிக்கணும். இப்படி செஞ்சா நம்ம ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்துருவானோ, தவறான பாதையில கொண்டு சென்று விடுவானோ என்று நம்ம இருக்கணுமா இல்லையா? நம்ம அப்படி இருக்கிறோமா? ஷைத்தானை பத்தி தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது எச்சரிக்கையாக நம்ம இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மை படைத்த இறைவன் இருக்கிறான்ல, எப்படிப்பட்ட அருளாளன்னு பாருங்க. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்னு சொல்றோம் இறைவனை, அல்லாஹ்வை. அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறான்? எதோட கம்பேர் பண்ணலாம்னா எக்ஸாம் ஹாலோட கம்பேர் பண்ணலாம். பரீட்சை கூடம் இருக்குல்ல, இந்த உலகத்தை இறைவன் எப்படி படைத்திருக்கிறான்? இப்போ ஒரு எக்ஸாம் ஹால்ல போறோம், என்ன பண்ணுவோம்? பரீட்சைக்காக நம்ம இருக்கும்போது நம்ம படிச்சிருக்கிறத நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா நாளைக்கு என்னது பாஸ் ஆயிடலாம். தவறாக நம்ம எழுதிட்டோம், அதுல தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்ம ஃபெயில் ஆயிருவோம். இதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையும். இறைவன் இந்த உலகத்துல நம்மை படைத்திருக்கிறான், மனிதனை படைத்திருக்கிறான். என்ன சொல்லி படைத்திருக்கிறான்? எதற்காக மனிதனை நான் படைத்திருக்கிறேன் சொல்லும் போது இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம செய்ய சொன்னானோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எதிலிருந்தெல்லாம் விலக சொன்னானோ அதிலிருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி நீங்க இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா, இந்த பரீட்சையில ஜெயிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு மறுமையில உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம், நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம். அப்படியே எக்ஸாம் ஹால் மாதிரி இருக்கா இல்லையா? ஆனா சில வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கு. என்ன வேறுபாடு? இந்த உலகத்துல நம்ம எக்ஸாம் எழுதும் போது வெறுமனே கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் தருவாங்க, அப்படிதானே? நம்ம படிச்சதை என்ன பண்ணுவோம்? எழுதுவோம். ஆனா நம்மை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் கொஸ்டின் பேப்பரையும் தந்துட்டு ஆன்சரையும் சேர்த்தே தந்துட்டா. எப்படி? நீ ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப எல்லாம் யோசிச்சு மண்டையை குழப்பி ஐயோ இது தப்பா சரியா இப்படிலாம் நீ யோசிக்க வேண்டாம். நானே உனக்கு எல்லாத்தையும் தரேன். எது சரியான பாதை, எது தவறான பாதை, இது ஹலால், இது ஹராம், இதை நீ செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம், நன்மையை அடைஞ்சிடலாம். இதை நீ செய்யாம நீ தவிர்ந்திருந்தேன்னா நாளைக்கு நரகத்துல இருந்து நீ காப்பாற்றப்படுவ என்று மனிதனுக்கு எல்லா விஷயத்தையும் இறைவன் கற்றுக் கொடுக்கிறான். அப்போ இதை குறித்து, ஷைத்தானை குறித்து இறைவன் சொல்லும் போது நமக்கு திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இறைவன் ஷைத்தானை குறித்து நமக்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடியவனாக இருக்கிறான்.
ஷைத்தான் எப்படிப்பட்டவன், அவனுடைய நோக்கம் என்ன, அவன் எப்படியெல்லாம் நம்மை வழிகெடுப்பான், இதுக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா, அவர்களை எல்லாம் எப்படி வழிகெடுத்தான், அதிலிருந்து நீங்க எப்படி நீங்க தப்பிக்கணும், இப்படி ஷைத்தானுடைய எல்லா பிளானையும் என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். இப்ப நம்மளுடைய விஷயம் என்ன, இறைவன் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி தந்துட்டான், இனி அதை செயல்படுத்தக்கூடிய வேலை மட்டும்தான் நம்முடைய வேலை. அல்லாஹ் நம்மளை இப்படி எச்சரிக்கிறானே, இவனை குறித்து இந்த அளவுக்கு சொல்லி இருக்கானே, நம்ம உஷாரா இருந்துக்கணும். இது மட்டும்தான் என்ன நம்மளுடைய வேலை, சரியா? அப்போ ஷைத்தானை குறித்து அல்லாஹ் நமக்கு பல்வேறு இடங்கள்ல சொல்றான். எப்படியெல்லாம் உங்ககிட்ட வருவான், முதலாவதாக சொல்லும் போது இறைவன் சொல்றான், ஷைத்தான் உங்ககிட்ட வருவான், எப்படி வந்து வழிகெடுப்பான், லஉஸையினன்ன ஃபில் அர்ல், பூமியில் தீய வச்சு அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். ஷைத்தான் என்ன பண்ணுவானா, மனிதனுக்கு இந்த உலகத்துல தீமையானதா இருக்கா இல்லையா, கெட்ட விஷயங்கள் இருக்குதா இல்லையா, அருவருப்பான மானக்கேடான விஷயங்கள் இருக்குதா இல்லையா, இது எல்லாத்தையும் ஷைத்தான் எப்படி காட்டுவானா, சூப்பரா அழகா அலங்காரமா நன்மையா காட்டுவான். ஹராமை ஹலாலாக காட்டுவான், சின்ன தவறாக காட்டுவான். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு தவறா, செஞ்சுதான் பார்ப்போமே, இந்த மாதிரி ஷைத்தான் உங்களுக்கு தீய வச்சை அலங்கரித்து காட்டுவான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா முதலாக படைக்கப்பட்ட ஆதம் நபியையும் ஷைத்தான் அப்படிதான் வழிகெடுத்தான். எப்படி வழிகெடுத்தான், அல்லாஹ் தஆலா முதலாக ஆதம் நபியை படைக்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். படைத்து எங்க குடியமர்த்தினா அல்லாஹ், உலகத்திலேயா அல்லாஹ் குடியமர்த்தினா, எங்க சொர்க்கத்துல அல்லாஹ் குடியமர்த்தினா. என்ன சொன்னா ஆதம் நபிட்ட, நீங்க சொர்க்கத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க உணவு உண்ணுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் எதை மட்டும் நீங்க செய்யாதீங்க, ஒரே ஒரு விஷயம், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்கன்னு சொன்ன. அவ்வளவுதானே, வேற பெரிய கட்டளை எல்லாம் போடல, பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்லல. நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, பிடிச்சதை உண்ணுங்க, மகிழுங்க, சொர்க்கத்துல சுற்றி திரிந்து வாங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டளை தான், அப்படிதானே? இப்ப யார் வர்றாங்க, ஷைத்தான் வர்றான். முதலாக அவன் வழி கெடுத்தது யார, ஆதம் நபிய. ஷைத்தான் வர்றான், வந்து என்ன சொல்றான், ஆசை வார்த்தை காட்டுறான். என்ன ஆசை வார்த்தை, நீங்க இறைவன் இந்த மரத்தை எதுக்கு தெரியுமா நெருங்க கூடாதுன்னு சொல்றான், என்ன காரணம் தெரியுமா, அன் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், நீங்க இந்த மரத்தை நெருங்கினா நீங்கள் வானவர்களாக ஆகிடுவீங்க, அல்லது இங்கே நிரந்தரமாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ஆசை வார்த்தை காட்டுறான். உடனே ஆதம் நபி என்ன பண்றாங்க, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் கட்டளையிட்டதை மீறி அந்த மரத்தை நெருங்குறாங்க. இதனால் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த பூமியிலே இறக்கப்படுறாங்க. ஷைத்தான் கையாண்டது என்னதான், ஒரே ஒரு யுக்தி தான், ஆசை வார்த்தையை காட்டுறான். இந்த மரத்தை நெருங்க கூடாது காரணம், நீங்க நிரந்தரமா இருந்துடலாம், இந்த மரத்தை நீங்க நெருங்கிட்டீங்கன்னா நிரந்தரமாக இருந்து விடலாம், அல்லது வானவராக நீங்க ஆகி விடலாம்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஆதம் நபியை வழிகெடுக்கிறான் ஷைத்தான். அனைத்து விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆதம் நபியே ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், ஈஸியா வழிகெடுத்துட்டான். இப்ப அப்படியே நம்ம பக்கம் வாங்க, ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்மளை வழிகெடுக்கிறான் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் எல்லா விஷயங்களிலும் நமக்கே தெரியாம ஷைத்தான் வர்றான். இதெல்லாம் ஒரு தவறா, இதெல்லாம் ஒரு தப்பா, இதை செஞ்சாலும் நம்ம நரகத்துக்கு போயிருவோம்னு சின்ன சின்ன தவறுகளை நம்மிடத்திலே கொண்டு வருகிறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நினைப்போம் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஸ்கூல் விட்டா டியூஷன், டியூஷன் விட்டா மதர்சா, இப்படி படிச்சுட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸுக்கு என்ன பண்ணுவோம், மொபைல் போன் எடுத்து பார்ப்போம். இருக்கிறதுலே பெரிய ஷைத்தான் யாரு தான், இந்த மொபைல் போன் தான், அப்படிதானே? எப்படி போவோம், நல்ல விஷயத்த பார்க்கலாம் தான் போவோம். கொஞ்ச நேரம் பயான் கேட்போமே, கொஞ்ச நேரம் யூடியூப்ல பயான் பார்ப்போமே, இல்ல சூறா கேட்போமே, கிராத்து கேட்போமேன்னு போவோம். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது யார் வருவா, ஷைத்தான் வருவான். என்ன செய்வான், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸுக்கு இந்த பாட்டை கேட்டு பார்ப்போமே, இந்த படத்துல உள்ள சீனை பார்ப்போமே,
கொஞ்ச நேரம் தானே, ஃபுல்லா மதரசால தான் படிச்சுட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றாங்க, பயான் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸுக்கு என்ன பண்ணுவோம், பாப்போன்னு தொடங்குவோம். அப்படியே ஷைத்தான் வழி எடுத்து விடுவான். எப்படி வழி எடுப்பான்? அரை மணி நேரம் 1 மணி நேரம் போறதே தெரியாது. அப்படியே அழகா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அப்படித்தானே? நம்ம இடத்துல ஷைத்தான் வர்றதே நமக்கு தெரியாது. நல்லதுன்னு நினைச்சுதான் பண்ணுவோம். லாஸ்ட்ல வழிகேட்டுல கொண்டு போய் விட்டுருவான். ஸ்கூல்ல குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருப்போம் நண்பர்களோட. எப்படி பேசுவோம்? நல்லதா தான் தொடங்குவோம். பிஸ்மில்லான்னு சொல்லி தான் தொடங்குவோம். நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம். இறைவரை குறித்து பேசுவோம். சில நேரங்கள்ல இந்த ஹதீஸ் தெரியுமா, அந்த ஹதீஸ் தெரியுமா, இப்படிதான் போயிட்டு இருக்கும். யார் வருவா? யாரு? ஷைத்தான் வருவான். வந்து என்ன பண்ணுவான்? நல்லா போயிட்டு இருக்கும். லைட்டா போர் அடிச்சோன்னு என்ன பண்ணுவோம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த பிள்ளை இருக்காளே அப்படிதான். யார் இல்லையோ அந்த இடத்துல, யாரை பிடிக்காதோ அவர்களை வைத்து கதை தொடங்கும். இப்படியே பேசி 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 லாஸ்ட்ல ஊரு கதை, உலக கதை, எல்லா கதையும் எல்லாரையும் பத்தி என்ன பண்ணிடுவோம்? புறம் பேசிடுவோம். அதுல ஒருத்தர் சொல்லுவா கடைசியில, ஐயோ நம்ம யாரையும் பத்தி பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. எப்போ? எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம். நன்மையானதாக தொடங்கி லாஸ்ட்ல எங்க போய் முடியுது? புறம் பேசுறதுல கொண்டு போய் ஷைத்தான் தள்ளுவான். இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா விஷயங்கள்லையும் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கிறான். ஸ்கூலுக்கு போகும்போது அழகா ஃபுல்லா ஃபர்தா போட்டு ஹிஜாபை சுத்திக்கிட்டு போவோம். கூட ஒருத்தி சொல்லுவா, என்ன சொல்லுவா? எப்ப பார்த்தாலும் இப்படி முக்காடை போட்டு மூடிட்டு இருக்கியே, கொஞ்சம் எங்களை மாதிரி ஸ்டைலா இருந்தா என்ன? இது என்ன வயசான ஒரு காலமா? இப்பதான் ஸ்டைல் பண்ண முடியும். ஹிஜாபை கலத்திட்டு லைட்டா சும்மா ஷால் மட்டும் போட்டா போதுமேன்னு சொல்லுவா. கொஞ்சம் ஐலைனரை போட்டுட்டு வரலாமேன்னு சொல்லுவா. ஆண் நண்பர்களோடு பேசினா என்ன தப்பு, பேசலாமேன்னு சொல்லுவா. என்ன ஆகும்? கடைசியில ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான். தீன்குல பெண்மணிகளாக சென்றவர்கள் கல்லூரிக்கு செல்லும் போது எப்படி போவாங்க? அப்படியே மாடர்ன் கேர்ள்ஸா போவாங்க. ஃபர்தாவை இறுக்கி போடுறது என்ன, ஹிஜாபை போடாம போறது என்ன, இப்படி ஆகிருவாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல ஷைத்தான் நமக்கு வருவான். பெருசாலாம் வரமாட்டான். நம்ம நினைப்போம், நம்ம என்ன இணை வச்சுட்டோமா, தர்காக்கா போயிட்டோம், தாயத்தா கட்டிட்டோம், வட்டியா வாங்கிட்டோம், நம்ம என்ன பெரிய பெரிய தவறையா செய்து விட்டோம் என்று நினைப்போம். ஆனால் ஷைத்தான் எப்படி வருவான்? அதுல எல்லாம் வரமாட்டான். ஏன்னா நம்ம அதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் தவறு அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்களில் இதெல்லாம் தவறா என்று நமக்கே தெரியாத வகையில வந்துருவான். நம்ம நினைப்போம் இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, இதுக்கெல்லாம நரகத்துக்கு போறோம் நம்ம நினைப்போம். ஆனா இந்த சிறிய தவறுகள் தான் நாளைக்கு மறுமையிலே நம்மை நரகத்திற்கு கொண்டு தள்ளும். ஏன் ரசூலா சொல்றாங்க, நீங்கள் ஒருவரை தவறாக பார்க்கிறீங்களா, அந்நிய ஆண்களை பார்க்கிறீர்களா, கெட்ட விஷயங்களை பார்க்கிறீர்களா? கண் பார்க்கின்ற கெட்ட விஷயம் கண் செய்கிற விபச்சாரம். கெட்ட பேச்சு நாவு செய்கிற விபச்சாரம். விபச்சாரம்னா என்ன? அந்த அளவிற்கு ஒரு தவறான ஒரு செயல். ஹராமான பார்வை தவறானது. கண்ணால பாக்குறோமா இல்லையா? தேவையில்லாத காட்சிகளை, ஆபாசமான விஷயங்களை பாக்குறோமா இல்லையா? கண் செய்கிற விபச்சாரம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சர்வசாதாரணமாக ஒரு மனிதரை பார்த்து புறம் பேசுறோமா இல்லையா? நம்மை அறியாமலே ஒருவரை பத்தி பேசுறோமா இல்லையா? ஒரு நாள்ல யாரையாவது பத்தி பேசாம நம்மால இருக்க முடியுமா? 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா பேசாம இருப்போமா நம்ம? ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், புறம் பேசுறோமா இல்லையா? அதை எதோடு ஒப்பிடுறான் தெரியுமா? புறம் பேசுகிறவன் தன்னுடைய இறந்து போன சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட்டதுக்கு சமம். அவ்வளவு அருவருப்பான ஒரு காரியம், கெட்ட விஷயம் அல்லாஹ் சொல்றான். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்துக்கு சென்றாங்க. மிஹ்ராஜ் பயணத்துக்கு செல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்தினிடத்திலே ரசூலாவை கூட்டிட்டு போறாங்க. ஒரு கூட்டம் நிக்குது. எப்படிப்பட்ட கூட்டம்? இரும்பாலான செம்பாலான நகங்களை கொண்டு தங்களை தாங்களை கீறி கிழித்து கொண்டிருக்கிறாங்க. உடனே ரசூலா கேக்குறாங்க, யாருப்பா இந்த கூட்டம், எதுக்காக இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இவர்கள் தான் இந்த உலகத்தில் மனித இறைச்சி சாப்பிட்டவங்க. மனித இறைச்சினா என்ன? புறம் பேசி கொண்டிருந்தவங்க. எவ்வளவு பெரிய தண்டனை நாளைக்கு மறுமையில. ஆனா நமக்கு அது தெரியவே தெரியாது. சின்ன ஒரு விஷயம் நினைச்சு செய்வோம், நாளைக்கு மறுமையிலே நரகத்திற்கு கொண்டு தள்ளிரும். இறுக்கமான ஆடையை வெளியே அணிஞ்சிட்டு போறோம்,
ஃபர்தாவில் இத்தனை அலங்காரம் செய்யறோம், ஹிஜாப் இல்லாம போறோம். இந்த அளவிற்கு இருக்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். என்ன எச்சரிக்கை? காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத். இறுக்கமாக ஆடை அணிந்து அந்நிய ஆண்களின் பார்வையை இழுக்கும்படி இருக்கிறாங்களா இல்லையா பெண்கள்? அப்படிப்பட்ட பெண்கள் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தை நுழைய மாட்டார்கள். ஏன்? சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாங்க. ஆடை விஷயத்துல எவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறோம். சின்ன ஒரு விஷயம் செய்யறது நாளைக்கு மறுமையிலே நரகத்திற்கு கொண்டு தள்ளக்கூடிய காரியமாக ஷைத்தான் நம்மளை கொண்டு தள்ளிடுவான். அப்ப மிக மிக கவனமாக இருக்கிறோம். அப்ப இந்த வெட்கக்கேடான மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து எப்படி தவிர்த்திருக்கணும் அதையும் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த, தொழுகை இருக்குதே தொழுகை, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், இந்த தொழுகை உங்களை மானக்கேடான வெட்கக்கேடான விஷயங்கள்ல இருந்து உங்களை காக்கும். ஒருவன் ஐவேளை தொழுகையை தொழுறான்பா, காலையில இருந்து எல்லா தொழுகையும் கரெக்டா தொழுறான். அந்த மனிதன்கிட்ட ஏதாவது ஒரு தவறு இருக்குமா? அவன் வெட்கக்கேடான விஷயங்களை செய்வானா? செய்ய மாட்டான். ஏன்? ஃபஜ்ர் தொழுதவன் ஒரு வெட்கக்கேடான தீயவற்றை செய்ய நினைக்கும் போது என்ன தோணும் அவனுக்கு? அடுத்தது லுஹர் தொழணுமே, படைத்த இறைவன் முன்னால போய் நிக்கணுமே, இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறானே என்ற பயம் இருக்கும். அப்ப இறைவன் சொல்றான், நீங்க தொழுங்க, தொழுகை உங்களை தீயவற்றிலிருந்து உங்களை காக்கக்கூடிய கேடயமாக இருக்கும்னு சொல்றான். ஆனா தொழுகையில எவ்வளவு அசால்ட்டா இருக்கிறோம். நீ பள்ளிக்கூடத்துக்கு போறோம், நிறைய பேர் ஃபஜ்ரை தொழல, தொழுகிறது கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க லுஹர் தொழ முடியாது, தொழுகையை விடுறாங்க. சர்வ சாதாரணமாக தொழுகையை அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? ஷைத்தான் ஈஸியா வந்துருவான். அவனுக்கு பெரிய பிரச்சனையே என்னதான்? தொழுகைதான். ஒரு மனிதனிடத்துல இருந்தே தொழுகையை அவன் பறித்து விட்டான் என்றால் அந்த மனிதனை எளிமையாக அவனால் வழிகெடுத்து விட முடியும். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஒயு சத்திக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத். ஷைத்தான் இறைவனுடைய நினைவை விட்டும் அவனை தடுக்கிறான், தொழ விடாமல் ஷைத்தான் தடுக்கிறான் சொல்றான் அல்லாஹ். இறை நினைவு இல்ல, இறைவனை குறித்து அச்சம் இல்ல, பயம் இல்ல அப்படின்னா ஷைத்தான் என்ன பண்ணிரலாம்? ஈஸியா வந்துடலாமா இல்லையா? அவனை வழிகெடுத்துடலாமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் அவனை அல்லாஹ்வை விட்டும் நினைப்பதை விட்டும் தடுக்கிறான், தொழுகையை தொழ விடாமல் தடுக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஒரு நாள் வாழ்க்கையை அப்படியே எடுத்து ஓட்டி விடுங்க, ஓட்டி பாருங்க. காலையில ஃபஜ்ர் தொழுகை, இருக்கிற தொழுகையிலேயே மிக எளிமையான தொழுகை எது? ரொம்ப ஈஸியான தொழுகை எதுப்பா? ஃபஜ்ர் தொழுகை தானே. ஏன்? வெறும் 2 ரக்காத் தான், அப்படிதானே? மற்ற தொழுகையை காட்டிலும் ரொம்ப ஈஸியா 2 ரக்காத்து தொழுது முடிச்சிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதிகமாக நம்ம தொழாமல் விடுவதும் ஃபஜ்ர் தொழுகை தான், அப்படிதானே? ரொம்ப ஈஸியான தொழுகைன்னா அதை கண்டிப்பா தொழுதுருவோமா இல்லையா? ஆனா தொழ முடியலையே. காலையில வரான் ஷைத்தான். எப்படி வரான்? ஃபஜ்ருக்கு காலையில வரான் ஷைத்தான். நம்ம தூங்கும் போது இரவுல 3 முடிச்சுகளை போடுவான் பிரடியில. காலையில டைம் ஆகும், என்ன பண்ணுவோம்? அலாரம் வச்சிருப்போம், இல்ல அம்மாட்ட எழுப்பி விட சொல்லி இருப்போம். காலையில எழுப்பிடுமா, இல்ல அலாரம் வச்சுட்டு படுப்போம். என்ன ஆகும்? பையன் முழிப்பும் வரும். ஏன்னா நம்ம நைட்டே நியத்து வச்சுட்டோம் தொழுகணும். அல்லாஹ் முழிப்ப தருவான். பையன் அலாரத்தை பார்ப்போம், ஆஹா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அப்பாடா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்பிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கலாம், அப்படி நினைப்போமா இல்லையா? அப்படியே தூங்குவோம். இந்த எண்ணத்தை யார் தரான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஷைத்தான் சொல்லுவானா, உக்தத்தின் அலைக்க லைலுன் தவீலுன், இன்னும் இரவு இருக்கு, தூங்கு, இன்னும் விடியல, டைம் எல்லாம் ஆவல, நீ தூங்கு, நல்லா தூங்குப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அப்படியே தாலாட்டு பாடி தூங்க வைப்பான். அப்படியே என்ன ஆகும்? மூஞ்சி அப்படியே வெளிச்சம் அடிக்கும், சூரிய வெளிச்சம். 7 மணி எழும்பி பார்த்தா 7 மணி, ஐயோ தூங்கிட்டோமே, போச்சா ஃபஜ்ர் தொழுக. ஷைத்தான் காலையிலே வந்து அவன் வேலையை காட்டி விட்டுருவான். யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாங்களோ அவர்கள் நாளைக்கு ஃபுல்லா எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் நம்மை ஃபஜ்ர் தொழுகையை தொலைவிடாமல் நம்முடைய நாளுடைய தொடக்கத்திலேயே ஷைத்தான் என்ன பண்ணிடுறான்? நம்மளை தோக்கடிச்சிடறானா இல்லையா? நம்மளை ஜெயிச்சுட்டானா இல்லையா? ஃபஜ்ர் தொழுகை தொழலைன்னா எப்படி இருக்கும்? நாள் ஃபுல்லா அப்படி சோம்பலா இருக்கும், எதையோ ஒண்ணு பறி கொடுத்தது மாதிரி இருக்கும். இதே நீங்க தொழுது பாருங்க,
அன்னைக்கு ஃபுல்லா புத்துணர்ச்சியாக இருக்கு. நம்ம தொழுதுட்டோம், ஃபஜ்ர் தொழுகை தொழுதுட்டோம், மிச்சம் இருக்கக்கூடிய தொழுகையும் கரெக்டா தொழுதுறணும் நமக்கு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அந்த ஒரு எண்ணத்தை யார் தடுக்கிறா? ஷைத்தான் தடுக்கிறான். காலையிலே வந்து என்ன பண்றான்? நம்மள நல்லா தூங்க வைக்கிறான். சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு எந்துட்டோம், தொழுகையில நின்னுட்டோம். ஷைத்தான் அப்படி விட்டுட்டு போயிடுவானா? அப்ப எழும்பிட்டான்பா, தொழுதுட்டான், நம்ம விட்டுட்டு போயிடுவோம் போவானா? போக மாட்டான். நீ எழும்பிட்டியா, தொழுகையில நின்னுட்டியா, உன்னை எப்படி தொழுகையில வந்து தடுக்கிறேன்னு பாருன்னு தொழுகையில் வந்து குழப்பம் விளைவிப்பான். எப்படி? நம்ம அல்லாஹ் அக்பர்னு கை கட்டுவோம், அப்படிதானே? கெட்டுனோன்னு ஓதுவோம், சூறா ஓதுவோம், ஓதிட்டு இருப்போம். ஷைத்தான் வருவான். எப்படி வருவான்? உதுக்குரு கதா, உதுக்குரு கதா, நீ இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு. என்ன சொல்லுவானா நம்ம கிட்ட? நம்ம எதையெல்லாம் மறந்தோமோ, லிமாலம் எதுக்கூர், நீ எதையெல்லாம் மறந்தியோ அனைத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்துவான். நடக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சிருப்போம், வீடு ஃபுல்லா தேடுவோம், எங்கேயும் கிடைக்காது. சரி, தொழுவோம், அல்லாஹ் அக்பர்னு கை கட்டி தொழுகையில் நிற்போம். என்ன ஞாபகம் வரும்? அங்க டிவிக்கு பின்னாடியில வச்சோம். எப்ப ஞாபகம் வரும்? தொழுகையில் ஞாபகம் வருமா இல்லையா? யாராவது சொல்லுங்க பாப்போம். நான் தொழுகையில எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன், எனக்கு எந்த ஒரு சிந்தனையுமே வராது, நான் அல்லாஹ் அக்பர்னு கை கட்டினா தொழுகை முடிவதை வரைக்கும் நான் அதுல தொழுகையிலே ஈடுபாடாக இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்குங்க பாப்போம். இது வரைக்கும் தொழுகையில எதையுமே மிஸ் பண்ணதில்லை, கரெக்டா தொழுதுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் வருவான். எப்படி வருவான்? இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாருன்னு உன்னை என்ன பண்ணுவான்? தொழுகையை விட்டும் திசை திருப்புவான். எந்த அளவுக்கு திசை திருப்பான் தெரியுமா? கடைசியில அந்த மனிதன் சொல்லுவானா, லிமாலம் எதுக்கூர், நான் எது வரைக்கும் தொழுதேன், எத்தனை ரக்காத் தொழுதேன், இன் எதிரீக்கம் சல்லா, நான் எத்தனை ரக்காத் தொழுதேன் என்பதை ஷைத்தான் மறக்கடித்து விடுவான். 4 ரக்காத்துல வெறும் 4 ரக்காத்து தான். என்ன பாடுபடுத்துறான் ஷைத்தான்? தொழுதுட்டு இருக்கும் போது அத்தஹியாத்துல இருந்தோமா இல்லையா, 3 ரக்காத் தொழுதோமா, 4 ரக்காத் தொழுதோமா, குழப்பம் வருதா? எத்தனை பேருக்கு வருது இந்த குழப்பம்? இது யாரு காரணம்? ஷைத்தான் தான் இதற்கு காரணம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல இருந்து நீங்க எப்படி விடுபடலாம்? ஷைத்தான் வந்துட்டான், குழப்பிட்டான், நம்மளை ஜெயிச்சுட்டான், எப்படி அவனை நம்ம தோற்படிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் நமக்கு வழிகாட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வரார், வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்த வல் கிராத்த, அதாவது ஷைத்தான் நான் தொழுகையில நிற்கும் போது எனக்கும் என்னுடைய கிராத்துக்கும் இடையிலே ஷைத்தான் வருகிறான். வந்து என்ன பண்றான்? எல்பிசுஹா அலைய, என்னை குழப்பி விடுகிறான். தொழுகையில ஒரே குழப்பமா இருக்கு யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தது யார் தெரியுமா? அவன்தான் ஷைத்தான், அவனுடைய பெயர் ஹின்சப் அப்படின்னு சொல்றாங்க. தொழுகையில நம்மளை குழப்புகிறானா இல்லையா? அந்த ஷைத்தானுடைய பெயர் என்னவா? ஹின்சப் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹின்சப் அப்படிங்கிற ஷைத்தான் உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன பண்ணுங்க? தொழுகையில் இருக்கும்போது இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுங்க. இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடிவிட்டு இடது புறமாக திரும்பி 3 முறை நீங்க துப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணிடக்கூடாது? காரி துப்பிடக்கூடாது, சரியா? பக்கத்துல இருக்கவங்க மேல அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் அப்படி செய்கை செய்யற மாதிரி தூ தூ தூன்னு என்ன பண்ணணும்? 3 முறை துப்பி அவனை இழிவுபடுத்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு ரசூல் அந்த வழிமுறையை காட்டி தராங்க. இத்தனை பேர் இதை பண்றோம் தெரியுமா? யாருக்காது இப்படி ஷைத்தான் நம்மளை குழப்பனா இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியுமா? எல்லாரும் பண்ணுவோமா? தனியா இருக்கு தொழும் போது கூட பண்ணிடுவோம், ஜமாத்தா தொழுதுட்டு இருக்கும்போது இப்படி பண்ணா பண்ணுவோமா? வெட்கப்படுவோம், அப்படித்தானே? சரி, யாராவது எதை நினைச்சிருவாங்களோ அப்படின்னு என்ன பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். ஆனா தொழுகையை ஷைத்தான் கெடுத்துருவான். நம்ம யாருக்காக தொழுகிறோம்? அடுத்தவங்க பார்க்கணும்னு தொழுகிறோமா? இறைவனுக்காக தொழுகிறோம். அவ தொழக்கூடிய தொழுகை என்ன ஆயிடக்கூடாது? ஷைத்தானால பாழாகிடக்கூடாது. அவன் நம்மை வழிகெடுத்து நம்மை வென்று விடக்கூடாது. அப்ப அவனை நம்ம ஜெயிக்கக்கூடிய காரியங்களை, வெல்லக்கூடிய காரியங்களை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம செய்யாம ஷைத்தானை நம்ம பின்பற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, ஒமை யத்தஹிது ஷைத்தான வலிய மின் தூனில்லா, யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறாரோ ஃபக்கத் ஹஸிர ஹுஸ்ரானன் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
எப்படி அல்லாஹ் சொல்றான்? தெளிவான வழிகேடு, தெளிவான நஷ்டத்துல இருக்காங்க. என்ன நஷ்டம்? நஷ்டத்தை ரெண்டு விதமா பார்க்கலாம். எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுறோம், மிட் டேர்ம் எக்ஸாம்ல எழுதுறோம். எப்படி? நல்லா படிச்சிருப்போம், ஆனா என்ன ஆயிருச்சு? சொதப்பிருச்சு, நல்லா எழுதல. இது நஷ்டமா இல்லையா? நஷ்டம் தானே. ஆனா இந்த நஷ்டத்தை சரி செய்ய முடியுமா இல்லையா? இந்த எக்ஸாம்ல போயிருச்சு, அடுத்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த நஷ்டத்தை சரி பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம இருக்கிறோம், எந்த நன்மைகளையும் நம்ம செய்யல, நம்முடைய இளமை வயசை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம். வயதான ஒரு காலம் வருது, ரொம்ப வயசாயிருச்சு. அப்போ யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதே கரெக்டா இருந்திருக்கலாமோ, அல்லாஹ் சொன்னபடி கேட்டு நன்மையை நிறைய செஞ்சிருக்கலாமே, ஆரோக்கியத்தோட இருந்தோமே நம்ம நினைப்போம். இது ஒரு நஷ்டம், அப்படிதானே? இப்போ இந்த நஷ்டத்தை நம்ம சரி செய்ய முடியுமா? முடியாது, அப்படிதானே? நீ எப்படிதான் அழுதாலும் சரி, புரண்டாலும் சரி, உன்னால மறுபடியும் இந்த மாதிரி மதரசால உட்கார்ந்து படிக்க முடியுமா? நன்மைகளை செய்ய முடியுமா? தொழ முடியுமா? நீ நினைத்தாலும் உன்னால முடியாது. ஏன்? பலகீனமாயிரும், ஆரோக்கியம் இருக்காது. இந்த நஷ்டத்தை நம்மால சரி செய்யவே முடியாது. இத மாதிரி நஷ்டம் தான் என்னது? நாளைக்கு மறுமையில மனிதன் நஷ்டப்பட்டு நிப்பான். எப்படி நிப்பான்? இந்த உலகத்துல தொழுதிருப்பான், நோன்பு வச்சிருப்பான், தான தர்மங்கள் செய்திருப்பான், நாளைக்கு மறுமையில நஷ்டப்படுவான். எப்படி? இந்த எல்லா செயல்களையும் ஷைத்தான் அவனிடத்திலே வந்து வழிகெடுத்திருப்பான். தொழுகும் போது ஷைத்தான் என்ன பண்ணிருப்பான்? தொழுகையை பாழாக்கி இருப்பான். பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழுதிருப்பான். நடக்குதா இல்லையா? தொழுதுட்டு இருப்போம் பள்ளிவாசல்ல, வீட்டுல தொழுவோம் 2 ரக்காத், எப்படி மின்னல் வேகத்தை தொழுதுருவோம், அப்படியே எழும்பி எழும்பி உட்கார்ந்துருவோம். இதே பள்ளிவாசல்ல தொழுகிறோம், எப்படி தொழுவோம்? எல்லாரும் இருக்கும்போது எப்படி தொழுவோம்? ஐயோ, அப்படியே ஒரு இபாதத்தான பெண்மணியா மாறிடுவோம். பெரிய நீண்ட நெடிய சூறாலாம் ஓதி அப்படியே 2 ரக்காத்து பயங்கர நீளமா போகும். எதுக்காக? பிறர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார் வரா? ஷைத்தான் வந்து எண்ணத்தை போட்டுறானா, நாளைக்கு மறுமையில இந்த தொழுகையோட போய் நிப்போம், சொர்க்கத்துக்கு போயிடலாம் நிப்போம். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தொழுகையை தூக்கி தூர எறிஞ்சிருவான். ஏன்? நீ யாருக்காக தொழுத? எனக்காக தொழுதியா? பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதியா? போச்சா, நஷ்டம் தானே. எந்த நன்மையும் செய்யாம நம்ம நரகத்துக்கு போனா அது வேற விஷயம். எல்லா நன்மைகளையும் செய்து விட்டு நம்ம நஷ்டவாளியாக நிற்க கூடாது. ஏன்னா நாளைக்கு மறுமையிலே இந்த ஷைத்தான் வந்து சொல்லுவானா, ஷைத்தானுக்கு பின்னாடி போனோமா, வழிகேட்டுல மூழ்கினோமா, மாய வலையில சிக்கி உலக வாழ்க்கையிலே மூழ்கி கிடந்தோமா, நாளைக்கு மறுமையிலே இறைவன் கேட்பான். அப்ப ஷைத்தான் மேல பழி போட்டுலாம் நம்ம இருப்போம், அப்படிதானே? நான் எதுவும் பயனில்லப்பா, இந்த ஷைத்தான் தான் இந்த வழிகெடுத்தான் அப்படின்னு சொல்லிடலாம்னு நினைப்போம். ஆனா ஷைத்தான் நாளைக்கு மறுமையிலே நமக்கு ஒரு ஆப்பு வைப்பான். என்ன என்ன சொல்லுவான்? அல்லாஹ் உனக்கு உண்மையே தான் சொன்னான். அல்லாஹ் என்ன பண்ணா? நமக்கு நன்மையான விஷயத்த தான் சொன்னான். நானும் சொன்னேன், நீ யார் பக்கம் வந்த? நான் அழைத்தேன், நீ வந்து விட்டாய். அப்படித்தானே? அல்லாஹ் என்ன பண்றான்? நமக்கு அளவச்ச அருளாளன். ஹலால் எது, ஹராம் எது, இதை செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம், இதுல இருந்து விலகி இருந்தா நரகத்துல இருந்து உன்னை காப்பாத்துவேன், ஷைத்தான் இப்படி எல்லாம் வருவான், உஷாரா இருந்துக்கோன்னு சொன்னானா இல்லையா? அதையெல்லாம் மறந்து விட்டு ஷைத்தானின் பக்கம் போனோமே, நாளைக்கு ஷைத்தான் சொல்வானா, ஃபலா ஃபலா தலூமூனி, என்னை நீங்கள் குறை கூறாதீர்கள், என்ன நீங்க பழி போடாதீங்க, மாறாக உங்களை நீங்களே பழி போட்டுக் கொள்ளுங்கள், நீங்க தான் இதற்கு காரணம். அல்லாஹ் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்தானா இல்லையா? நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை தந்தானா இல்லையா? நீங்க தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நாளைக்கு மறுமையிலே பல்ட்டி அடிச்சிருவான். அப்ப ஷைத்தானுடைய சதிவலையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈமானை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஷைத்தான்கிட்ட மாட்டிட்டோம், ஈமானை இழந்துரும். அப்ப ஈமானை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது? இறை நினைவை அதிகப்படுத்த வேண்டும், தொழுகையே சரியாக தொழ வேண்டும், அலட்சியமாக கவனக்குறைவாக தொழுது விடக்கூடாது. தொழுகைக்கு நின்னாலே என்ன தோணணும்? ஷைத்தானை இன்னைக்கு நம்ம தொழுகையில வரவிடக் கூடாது, எந்த ஒரு நினைவும் நமக்கு வரக்கூடாது என்று ஷைத்தானை முறியடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகிறாங்க. என்ன பிரார்த்தனை? அல்லாஹும் மஹ்தினி, இறைவா எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக,
வஸத்தித்னி, அந்த நேர்வழியிலே எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. வெறும் நேர்வழி கிடைச்சா மட்டும் போதுமா? நம்ம எல்லாம் முஸ்லிமா பிறந்துட்டோம், முஸ்லிமா இருக்கிறோம், மதரசாக்கு வர்றோம், போதுமா? கடைசி வரைக்கும் அந்த நேர்வழி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா கடைசி வந்த நேரத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். நான் நல்ல முஸ்லிமா 5 வருஷம் 10 வருஷம் வாழ்னேன், கடைசியில விட்டுட்டேன்னா அல்லாஹ் விடுவானா சொர்க்கத்துக்கு? விட மாட்டான். அப்ப கடைசி வரைக்கும் அந்த நேர்வழியை இறைவனிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக, கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க, அல்லாஹும் மஹ்தினி, எனக்கு நீ நேர்வழியத்தா. எப்படிப்பட்ட நேர்வழியை கேட்கணும்? கடைசி வரை, இறுதி வரை உறுதியாக அதிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தா மட்டும்தான் நம்மை ஷைத்தான் நம்ம வழிகெடுக்க மாட்டான். நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும். அப்ப இறைவனிடத்திலே அதிகமாக கோரிக்கை வைத்து துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இறைவனிடத்துல கோரிக்கை வைக்கணும். இறைவன் எனக்கு அதை செஞ்சு தருவான், நேர்வழியை நிலைத்திருக்க செய்வான். அப்படி இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்து தொழுகையை நிலைநிறுத்தி ஷைத்தானை வீழ்த்தி நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.